ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா போட்டி குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை இலை, 3 கிராம்பு, அப்புறம் பட்டை எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோம். கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம். அடி பிடிக்காமல் நல்லா கலரணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா கீழே அடி பிடிக்கும். நல்லா பார்த்து கலரிக்கோங்க. இந்த டைமில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினதை உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இந்த டைமில் வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரைக்கலாம். போட்டியை நல்லா சுடு தண்ணியில் போட்டு தோலை உரிச்சு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் போட்டு இப்போ அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க. சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க, மசாலாலாம் போட்டியில் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த டைமில் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே சேரும். இப்போ போட்டி வேக வைக்கிறதுக்கான தண்ணியாக சேர்த்துடலாங்க. 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிடலாங்க. ஏன்னா நல்லா வேகணும். பாருங்க, அவ்வளோதான். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, சூப்பரான சுவையான போட்டி குழம்பு ரெடி. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து போட்டுக்கலாம். வாசனைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, தோசைக்கு சுட சுட போட்டி குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட தோசையும் போட்டி குழம்பும் ரெடி டிஃபனுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.